என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், பொழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் செய்திகளை தெரிவிப்பதே. நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது தங்கலான் படத்தின் திரை விமர்சனம். தங்கலான் படத்தில் சியான் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி, முத்துக்குமார் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கிஷோர் குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ரஞ்சித். இந்த படத்தை KE ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். இந்த படம் ஒரு கற்பனை கதை என்பதை முதலிலேயே சொல்லிவிடுகிறார் ரஞ்சித். அதாவது மலையடிவாரத்து மக்கள், அதுவும் மலை ஜாதி மக்கள் ரொம்ப வறுமை கோட்டு கீழே அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய நிலத்தை வெள்ளைக்காரன் ஆட்சி கீழே உள்ள ஜமீன்தார் முத்துக்குமார் அபகரித்து விடுகிறார். கொஞ்சம் போல கடனை கொடுத்து எல்லா நிலங்களையும் தன் பெயருக்கு எழுதி மாற்றி கொள்கிறார். அதனால் அந்த மலைஜாதி மக்கள் எல்லோரும் அவர்களுக்கு சொந்தமான நிலத்திலேயே அவர்கள் கொத்தடிமைகளாய் கூலிகளாய் வேலை பார்க்கிறார்கள். அப்போது தங்கலான் எனப்படுகிற விக்ரம் தன்னுடைய மனைவி பார்வதி 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். 3 குழந்தைகளோட நைட்டு படுக்கும்போது பார்வதியை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அப்போது பசங்களை தூங்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவுடைய ஊடலுக்கு இடையூறாக இருக்கிறார்கள். அப்பா எனக்கு கதை சொல்லுங்க என்று கதறுகிறார்கள். உடனே அவர் ஒரு கற்பனை கதையை சொல்லுகிறார். அதோ திருது பத்தியா யானை மலை, அதுக்கு பின்னாடி பூதம் இருக்குது. நம்ம பாட்டனுக்கு பாட்டன்லாம் அங்கே தான் வசித்து வந்தார்கள். அங்கே ஒரு ஆற்றுல மண் அள்ளம்னாக்கா தங்க பிசுறு கிடைக்கும். அதை வச்சு தான் என் முப்பாட்டெல்லாம் வாழ்ந்தான், சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது ஒரு பேய் அப்படின்னு சொல்கிறார். அந்த பேய் தான் மாளவிகா மோகனன். அதான் கதையாக விரியுது. அது வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரன் ஒருவன் அங்கே வர்றான். வந்து விக்ரம்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்களை தத்தெடுத்துக்கிறேன், என் இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறேன், சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு கூப்பிட்டு போகிறாரு. அதை நம்பி தன்னுடைய மக்களை வாங்க, வெள்ளைக்காரன் கூப்பிடுறான், நாம் இங்கே அடிமையாக இருந்தது போதும், வெள்ளைக்காரன்ட்ட சந்தோஷமாக வேலை செஞ்சு நல்ல செட்டை போட்டுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கேயும் ஏமாற்றம் தான் இருக்கிறது. அதாவது வெள்ளைக்காரன் நல்லவனாக இருந்தால் கூட வெள்ளைக்காரன் கீழே வேலை செய்கிற பார்ப்பனர்கள் இந்த மலைசாதி மக்களை அடிமையாகவே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது தான் கதை. மீதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல சொல்லிட்டார் கற்பனை கதை என்று சொல்லிவிட்டு. அதனால் ஒன்றும் அதில் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, எல்லாம் ஃபிக்ஷன் தான். இந்த படத்தில் கதாநாயகனாக விக்ரம் நடித்திருக்கிறார். எல்லா வேடங்களையும் செய்வதற்கு பல்கலைக்கழகமாக திகழ்கிறார் கமலஹாசன். ஆரம்பத்தில் சிவாஜி கணேசன், இப்போ சிவாஜி கணேசனின் வாரிசாக கமலஹாசன் அருமையாக நடித்திருக்கிறார். அதாவது விக்ரம் எந்த வேடத்தை என்றாலும் அதற்காக தன்னுடைய அத்தனை தியாகங்களையும் செய்து அந்த பாத்திரமாக வாழ்வதில் விக்ரம் மிகச்சிறந்தவர். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதாவது வேட்டையாட போகும்போது அந்த புலியின் உரிமல், சிங்கத்தின் சீற்றம், அப்புறம் நரித்தந்திரம் எல்லாத்தையும் முக பாவனையிலே வெளிப்படுத்துகிறாரு விக்ரம். அதேமாதிரி தனி மனிதனாக நின்று எதிரியுடன் சண்டை போடும்போது கிராஃபிக்ஸே இல்லை, ஒரிஜினல் ஃபைட்டு. ஒரிஜினலாக கீழே விழுகிறாரு, சகதியில் புரள்றாரு, தண்ணிக்குள்ளே விழுகிறாரு, நீந்துறாரு. இந்த மாதிரியான காட்சிகளில் உயிரை பணயம் வைத்து நடித்திருக்கிறார் சியான் விக்ரம். இந்த வயசுலேயும் மனுஷன் 6 பேக் உடம்பை காமிச்சுக்கிட்டு அதிரி புதிரிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தை தோல் மேலே தூங்கி நிறுத்துறது யாருன்னா விக்ரம் தான். விக்ரம் தான் படம் முழுக்க நிறைந்திருக்கிறார், நம்ம மனது முழுதும் நிறைந்திருக்கிறார். அவருடைய மனைவியாக பார்வதி, அட்டேங்கப்பா அந்த புருண்ட கண்ணை வச்சுக்கிட்டு என்னமா பாவனைகளை வெளிப்படுத்துகிறாரு. அருமையான பாவனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்வதி. அதாவது புருஷன் ஏமாந்துட்டானே, பிள்ளைக்காரன் ஏமாத்திட்டானே, அதே மாதிரி அவர்களுடைய சொந்த வயலிலேயே அவர்கள் உழைக்கிற அந்த கொடுமை இதெல்லாம் ரொம்ப பாவனைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார்
பார்வதி. மிகச்சிறந்த நடிப்பை பார்வதியும் வெளிப்படுத்தியிருக்கிறார். பேயாக வருகிறார் மாளவிகா மோகன். மாளவிகா மோகனா இப்படி என்று கேட்கிற அளவுக்கு பேயாகவே பேயாட்டம் போடுகிறார். அதேமாதிரி சொல்லப்பா போறாவா அப்படின்னு திடீர்னு ஒருத்தர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு அந்த அந்த சேரிவாழ் மக்கள் கூட்டத்தில். யாருன்னு உத்து பார்த்தா நம்ம பசுபதி, வெயில் கதாநாயகன் பசுபதியான்னு பார்த்தா அவருடைய முகத்தை உற்று பார்த்த பிறகுதான் தெரிகிறது பசுபதி என்று. அப்படியே அவரும் இந்த கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்ந்திருக்கிறார். சில இடங்களிலே நமக்கு தென்படுகிறார். இருந்தாலும் அந்த பாத்திரத்துக்கு மெருகேறிச்சி இருக்கிறார் பசுபதி என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி முத்துக்குமார், அவருக்கு அதிகமான காட்சிகள் இல்லை என்றாலும் கூட ஒரு செட் ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்த கட்டமாக நடிச்சிருக்காரு முத்துக்குமார். அந்த ஜமீன்தாராக மாறி இருக்கிறார். இந்த படத்தில் 3 பேர் தான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. வெள்ளையர்கள், வெள்ளை சிப்பாய்கள், முத்துக்குமாருடைய மனைவி பேசவே இல்லை, நோ டயலாக். இப்படியாக நடிகர்கள் எல்லோருமே தங்களுடைய பாத்திரத்தை பக்குவமாக செய்திருக்கிறார்கள். இந்த படத்தில் விசேஷம் என்னென்னா, பாரதி ராஜா படத்தில் ரஞ்சிதா அந்த பஞ்சம்பிளைக்கு வந்த பெண்ணாக ஜாக்கெட் இல்லாமல் நடித்திருப்பார். இந்த படத்தில் எல்லாருமே பார்வதி மேனே, அதுக்கப்புறம் அவருடைய தோழிகள், அந்த கூட்டம் எல்லாருமே ஜாக்கெட் இல்லாமல் நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஜாக்கெட் இல்லாமல் இருக்கும்போது அந்த வறுமை தான் தெரிகிறதே தவிர கவர்ச்சி தெரியவே இல்லை. இதற்காக இயக்குனர் பாரஞ்சித்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும். இந்த படத்தில் பார்ப்பனர்களை கிழி என்று கிழித்து தொங்க விட்டிருக்கிறார். அதனால் பார்ப்பனர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. அவருடைய அந்த லட்சிய வெறியை படத்திலும் போத்தி இருக்கிறார். இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த கூட்டம் இருக்காங்க இல்லையா, இந்த வறுமை கோட்டு கீழே வாழ்கிறாங்களா, அவங்களெல்லாம் படிப்பறிவு இல்லாத காரணத்தினால்தான் இப்படி கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. வெள்ளைக்காரனும் ஏற்படுத்தி கொடுக்கல, இவங்களும் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் இல்லை. அதனால் பள்ளிக்கூடம் இல்லாத குறையைத்தான் இந்த படத்தினுடைய குறையாக நாம் கருத வேண்டி இருக்கிறது. மற்றபடி திடீரென்று புத்தர் சிலை வருகிறது. புத்தர் சிலை எதற்காக அந்த இடத்துல வருகிறது என்பது தெரியவில்லை. புத்தர் அங்கே வந்துவிட்டு போனார் என்று சொன்னால் இவ்வளோ காட்டுமிராண்டித்தனம் இருக்காது. ஏன்னா புத்தர் அமைதியை விரும்புகிறவருங்க எதுக்கு சண்டை போடுறாங்க என்பது நமக்கு தெரியவில்லை. புத்தர் சிலையை பார்ப்பனர் ஒருவர் சொல்லி வெட்டி வீசி விடுகிறார். அப்புறம் மறுபடியும் அந்த புத்தர் சிலை வந்துடுது. அது ஃப்ளாஷ்பேக் காட்சி என்பது நமக்கு தெரியவில்லை, சரியாக புரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் கிஷோர்குமார் அருமையான வேலை. அது எப்படின்னா, படத்தில் வண்ண கோலங்களாக ஒளிப்பதிவு இருந்ததுன்னா வேறு மாதிரி கதை அம்சமாக இருக்கும். இது வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க கதைங்கிறதுனால ஒரு கேவா கலர் டைப்பில், அலிபாபா 42 கலர் படம் பார்த்தீங்களா, முதல் கலர் படம் பார்த்தோம்ல, சிவப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் மண் கலரை ஒட்டி மண் சார்ந்த மக்கள் அதை காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. எந்த இடத்திலும் நம்மை சோடை போக வைக்கவில்லை ஒளிப்பதிவாளர் கிஷோர்குமார். எத்தனையோ படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் கதாநாயகன் ஜி பிரகாஷ்குமார். அதான் சிற்பியிடம் மாட்டிக்கொண்டால்தான் பாறையும் சிலையாகும். அந்த மாதிரி இந்த இயக்குனரிடம் வேலை பணியை பார்த்ததால் ஜிவி பிரகாஷ்குமாருடைய இன்னொரு முகம் தெரிகிறது. அதை இன்னொரு பரிணாம வளர்ச்சி தெரிகிறது. இந்த 3 பாட்டு வருது. 3 பாட்டும் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்த மாதிரியே இல்லை, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதில் தெம்மாங்கு ப்ளஸ் அந்த மலைஜாதி மக்களுடைய இசை ரெண்டையும் பொருத்தி நமக்கு பிடித்தமாக மனதிலே பதியக்கூடிய விதத்திலே இசையமைத்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ்குமார். அதற்காக அவரை பாராட்டியாக வேண்டும். அது மட்டும் இல்லை, பின்னணி இசையிலையும் ஜிவி பிரகாஷ்குமாரின் இன்னொரு திறமையுள்ள முகம் தெரிகிறது. எனவே ஜிவி பிரகாஷ்குமாரையும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இந்த படத்தில் பாரஞ்சித் செய்கிற ஒரே தப்பு என்னென்னா, படம் என்பது கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கேஇ ஞானவேல் ராஜா பணம் போட்டிருக்காரு. கேஇ ஞானவேல் ராஜா தன்னுடைய முதலீட்டு பணத்தை எடுத்தாக வேண்டும். தியேட்டருக்கு வர்றவங்கலாம் என்ன படங்க லட்சியத்தை பார்க்குறதுக்கு வர்றாங்க, பொழுதுபோக்குறதுக்கு தான் வர்றாங்க. அந்த மாதிரி பொழுதுபோக்கு ஒன்று பேய் படமாக இருக்க வேண்டும்,
இல்லது கொஞ்சம் கமர்ஷியல் படமாக இருக்கணும். இந்த இதில் கமர்ஷியல் என்பதே மறந்து விட்டார் பாரஞ்சித்து. எவன் விட்டு காசும் ஆகுதுன்னா படம் எடுத்திருக்காரு, அதனால் எடுத்திருக்காரு. ஒரு தடவை கண்டிப்பாக மேக்கிங்காக பார்க்கலாம். இந்த ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. மேக்கிங் நல்லா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் இடைவேளைக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு அப்புறம் கதை சொல்ல வரும்போது கொஞ்சம் எழுந்து கொள்கிறது கதை. கொஞ்சம் அங்கங்கே படுத்து தான் படம் போகுது. ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அதுவும் ஜீனியஸ் தான் பார்ப்பாங்க. இந்த குழந்தைகள், இந்த காலேஜ் போகிறவங்க, பிஸ்தா சாப்பிட்றவங்க, பீஸா சாப்பிட்றவங்கலாம் இந்த படம் பிடிக்காது. முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அழுக்கு மக்களை பற்றிய படம் இது. இது வித்தியாசமான புதுமை விரும்பிகளுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றவங்களுக்கு என்னடா இது ஒரு படமாக இது அப்படின்ட்டு கேட்க வைத்துக்கிட்டு விடுவது பாரஞ்சித் இயக்கம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. தங்கலான் நிரந்தரமாக மனதில் தங்க இயலாதவன். அதான் சொன்னல, ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒன்லி ஃபார் ஃபிலிம் மேக்கிங். மற்றபடி படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம் இல்லை. ஏன்னா அட்டகத்தி, மெட்ராஸ்லாம் எவ்வளோ பெரிய பரபரப்பான பொழுதுபோக்கு படங்கள், அதே சமயத்தில் பாடம் சொல்லுகிற படங்களை எடுத்த பாரஞ்சித் இந்த படத்தில் தன்னுடைய கருத்துக்களை நம் மீது திணித்திருக்கிறாரே தவிர நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நேரில் இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.